ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமகமக்கிற கருவாட்டில் இத்தனை நன்மைகளா? தெரிஞ்சால் நீங்களே அசந்துடுவீங்க. அது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்மள பலருக்கும் வாயில் எச்சு ஊற தொடங்கிரும். அதுவும் தமிழர்களோட உணவு கலாச்சாரத்தில் கருவாட்டுக்கு ஒரு முக்கிய இடமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கருவாட்டோட வாடையும் சுவையும் ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் உணவு பிரியர்களை பொறுத்த வரைக்கும் கருவாடு கமகமன்னு மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கருவாடு இருந்தால் ஒரு கைப்பிடி சோறாவது கூடுதலாக சாப்பிடுவாங்க. ஊறுகாய், காய்கறி வத்தல் அப்படின்னு உணவுப் பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப நாளுக்கு அதை பயன்படுத்திக்கிற தமிழர்களோட உத்தியில் கருவாடு தயாரிக்கிற முறையும் ஒன்றா இருக்குது. மீனை வெயிலில் முழுமையாக காய வச்சு அதோட நீர்ச்சத்து வத்தினதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கும்ல, அதை தான் நம்ம கருவாடு அப்படின்னு சொல்கிறோம். மீனை வெயிலில் காய வச்சு இது செய்கிறதுனால இங்கிலீஷில் இதை ட்ரைடு ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வெயிலில் உலர்த்தப்படுற மீன்களில் நுண்ணுயிரிகளோட வளர்ச்சி தடுக்கப்படுது. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் ஏராளமாக இருக்குது. கருவாட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது தான் இந்த கருவாடு. கருவாட்டில் உயர்தரம் கொண்ட புரதம் இருக்குது. குறிப்பாக கருவாட்டை பொறுத்த வரைக்கும் 80லேருந்து 85% வரையில் புரதம் மட்டுமே இருக்குது. கருவாட்டில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறது முட்டையில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களுக்கு இணையானது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட கருவாட்டில் மிகுதியாக இருக்குது. செகண்ட் ஒன், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் நிறைந்தது தான் இந்த கருவாடு. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சோடியம் சத்து இந்த கருவாட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், தசைகளோட இலகுவான செயல்பாட்டுக்கு கருவாடு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களில் ஒன்றுனா பொட்டாசியத்தை சொல்லலாம். இந்த பொட்டாசியம் சத்து கூட கருவாட்டில் இருக்குது. நம்மளோட நரம்பு மண்டலம், இதயம், தசை இதெல்லாம் சீராக செயல்படுறதுக்கு இந்த பொட்டாசியம் சத்து தான் அவசியம். நம்ம உடலில் எலும்புகளோட கட்டுமானம், பல் பலம், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் உருவாக தேவையான பாஸ்பரஸ் சத்து கூட இந்த கருவாட்டில் இருக்குங்க. தேர்ட் ஒன், விட்டமின் B12, செலினியம், நியாசின் நிறைந்தது கருவாடு. நம்மளோட நரம்பு மண்டலம் சுமூகமாக இயங்குறதுக்கு விட்டமின் B12 அப்படிங்கிறது அத்தியாவசியமான சத்து தான். சிவப்பு ரத்த அணு உற்பத்தியில் விட்டமின் B12க்கு ஒரு முக்கிய பங்கே இருக்குங்க. அதே போல் உடம்புல புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த செலினியம் அப்படிங்கிற சத்தும் அவசியம்தான். உடலில் செல்கள் அழிகிறத இந்த செலினியம் தடுத்துரும். நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து உடலுக்கு ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது நியாசின் சத்து. இந்த மாதிரியான விட்டமின் B12, செலினியம், நியாசின் இந்த 3 சத்துக்களும் கருவாட்டில் அப்படியே இருக்குது. சூடான சோறும் கருவாடு தொக்கும் சொன்னோன்னே நாக்கில் எச்சில் ஊறுதுல. 200 கிராம் அளவு கருவாட்டை சூடான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதோடையே 5-6 பல் பூண்டை எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. நறுக்குன சின்ன வெங்காயம் 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதையும் இதுலேயே போட்டுருங்க. தக்காளி 1 எடுத்து அதையும் கழுவிட்டு நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோடையே கருவாட்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி வத்துனதும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து இறக்குனீங்கன்னா சூடான சுவையான கருவாடு தொக்கு தயார். இது சூடான சோத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அலாதியாக இருக்குங்க. குறிப்பு: சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக டாக்டர்ஸ்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கருவாடு எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் கருவாடு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன, ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க
பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.